ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுலபமான முறையில். இதை நான் அரிசி மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தால் 1 கிண்ணம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்குகிற அரிசி மாவு தாங்க அது. இப்போ 1 கிண்ணம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு தண்ணி எடுத்திருக்கேன். சம அளவு தண்ணீர். அதை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு, எண்ணெய் ரெண்டும் சேர்த்துட்றேங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை அந்த அரிசி மாவில் ஊற்றுறேன். சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கரண்டியில் விட்டு கிளறலாம். இந்த அரிசி மாவுக்கு சம அளவு தண்ணீர் சரியாக இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் போகாது. நல்லா மாவு வெந்துடும் இந்த தண்ணியில். நல்லா மாவை உருட்டி பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாவு பிசைகிற நேரம் தாங்க ஆகும். சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம முறுக்கு குழாயில் இந்த அச்சு இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஓட்டை இருக்க அச்சு, அதில் போடுறேங்க. இடியாப்பச்சு. இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதுனாலும் இதை பிழிஞ்சு விடலாம். நான் இப்போ சும்மா தான் எண்ணெய் தடவிட்டு அப்படியே புளியிறேன். இப்போ இந்த 1/2 கிலோ அரிசி மாவு அப்படிங்கிறது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இடியாப்பம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ 2வது தட்டுலையும் பிழிய போகிறேன். இப்போ நம்ம இட்லி கொப்பரையில் ஆவியில் வச்சு வேக விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். நல்லா நீளமாக கம்பி மாதிரி வந்திருக்குங்க. இப்போ இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் இன்றைக்கி வெல்லம் கலந்துருக்கேங்க. நீங்கள் சர்க்கரை வேணாலும் கலந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.